Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரைஸ் பாயசம் எப்படி குயிக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் 2 ஏலக்காய் 3 கிராம்பு உள்ளே சேர்த்துடலாம். இதை லைட்டாக நெய்யில் கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 4 கப் இருக்கும். இதை உள்ளே சேர்த்துடலாம். பாயசம் செய்கிறதுக்கு நல்ல திக்கான மில்க் எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். 100 கிராம் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் குறைஞ்சது 20 நிமிஷமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ட்ரை நட்ஸை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே முந்திரி, பிஸ்தா, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சான ரைஸ் பாயசம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.